students, welcome to Guru Max class for 10th standard chapter 1 relations and functions. First இருந்து பார்ப்போம், explanations, examples எல்லாம் பார்ப்போம். இந்த சாப்டரில் ரிலேஷன்ஸையும் ஃபங்க்ஷன்ஸையும் பற்றி படிக்க போகிறோம். லாஸ்ட் இதில் வந்து செட்டோட ரிலேஷன்ஸ், செட்டோட ஃபங்க்ஷன்ஸ். சரியா? இன்ட்ரடக்ஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? A set is a collection of well-defined distinguishable objects. இது லாஸ்ட் இயர்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க. செட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் யூனியன், இன்டர்செக்ஷன் எல்லாம் படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த செட்டில் இருந்து யூஸ் பண்ணி ரிலேஷன்ஸும் ஃபங்க்ஷன்ஸும் பார்க்க போகிறோம். In this chapter, we try to extend the concept of sets in two forms called relations and functions. For doing this, we need to first know about Cartesian products that can be defined between two non-empty sets. சரியா? ரிலேஷன்ஸும் ஃபங்க்ஷன்ஸும் நம்ம பார்க்குறதுக்கு we need to first know about Cartesian productன்னு சொல்கிறாங்க. அது வந்து அதுக்கு டூ நான் எம்டி செட்ஸ் வேணும். பிட்வீன் டூ நான் எம்டி செட்ஸ் தான் கார்ட்டீசியன் ப்ராடக்டை பண்ண முடியும். சரியா? அது ஃபார் எக்ஸாம்பிள் டே டு டே சுச்சுவேஷன்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறாங்க. த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை அ வெஹிக்கிள் இன் கிவன் டைம் கேன் பி ரெப்ரசன்டட் அஸ் அ ஃபங்க்ஷன். த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை அ வெஹிக்கிள். சரியா? டிஸ்டன்ஸ் கூட டைம் கூடும். அந்த டிஸ்டன்ஸையும் டயத்தையும் வச்சு ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். அடுத்து த ப்ரைஸ் ஆஃப் அ கமோடிட்டி கேன் பி எக்ஸ்ப்ரெஸ்ட் அஸ் அ ஃபங்க்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இட்ஸ் டிமாண்டு. ப்ரைஸ் ஆஃப் அ கமோடிட்டி, பொருட்கள் வாங்குகிறோம் இல்லையா, அது வந்து டிமாண்டை பொறுத்து ப்ரைஸ் வேரி ஆகும். ஷார்ட்டேஜு அது அந்த இதெல்லாம் பார்க்குறது வந்து அது ஒரு ஃபங்க்ஷனாக எழுதலாம். அப்புறம் வந்து த ஏரியா ஆஃப் பாலிகன்ஸ் அண்டு வால்யூம் ஆஃப் காமன் ஆப்ஜெக்ட்ஸு. சரியா? ஏரியா ஆஃப் பாலிகன்ஸ் அண்டு ஏரியா அண்டு வால்யூமை வச்சு நம்ம ஃபங்க்ஷன்ஸு டிஃபைன் பண்ணலாம். என்னென்னதுன்னா சர்க்கிள், ரைட் சர்க்குலர் கோனு, ரைட் சர்க்குலர் சிலிண்டர், ஸ்பியர் can be expressed as a function with one or more variables. சரியா? சர்க்கிள்க்குனா ரேடியஸ் வச்சு வேரியபிளாக வச்சுக்கலாம். ரைட் சர்க்குலருக்கு ரேடியஸ் அண்டு ஹைட்டு, அப்புறம் ரைட் சர்க்குலர் சிலிண்டருக்கும் ஹைட் அண்டு ரேடியஸ். இந்த மாதிரி ஸ்பியருக்கு ரேடியஸ் வச்சு நம்ம வேரியபிள்ஸ் ஒன் ஆர் மோர் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன்ஸை டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம இப்போ வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பற்றி பார்ப்போம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி. அதுக்கு முதல்ல ஆர்டர் பேர்னா என்னன்னு தெரிஞ்சுருக்கணும். ஆர்டர் பேர் அப்சர்வ் த சீட்டிங் பிளான் இன் அன் ஆடிட்டோரியம். ஃபிகர் 1.1ல் ஒரு ஆடிட்டோரியம் ஃபிகர் கொடுத்துருக்காங்களே. த சீட்டிங் பிளான் எப்படி சீட்டு அலோகேட் பண்ணுவாங்க வர வியூவர்ஸ்க்கு. சரியா? அது ஒரு டோக்கன் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, அதை எப்படி அலோகேட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். டு ஹெல்ப் ஆர்டர்லி ஆக்குபேஷன் ஆஃப் சீட்ஸு, டோக்கன்ஸ் வித் நம்பர்ஸ் சச்சஸ் 1,5, 7,16, 3,4, 10,12 எக்ஸட்ரா. இந்த மாதிரி இஷ்யூ பண்ணுவாங்க டோக்கன்ஸ் ஒவ்வொருத்தர் டிக்கெட்டில். சரியா? த பர்சன் ஹூ கேட்ஸ் 4,10 வில் கோ டு ரோ 4 அண்ட் ஆக்குபை த 10th சீட்டு. ஒரு பர்சனுக்கு 4,10ங்கிற டோக்கன் கொடுத்துட்டாங்கன்னா அவர் வந்து 4th ரோவில் 10th சீட்டுக்கு போய் அவர் இருக்கலாம். புரிஞ்சுதா? அப்படின்னு தானே அர்த்தம். ஒரு டோக்கன் டிக்கெட் கொடுத்தா அந்த சீட்டில் போய் அவருக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. தஸ் த ஃபஸ்ட்டு நம்பர் டினோட்ஸ் த ரோ அண்ட் த செகண்ட் நம்பர் டினோட்ஸ் த சீட்டு. சரியா? இந்த ஆர்டர் பேரில் ஃபஸ்ட்டு நம்பர் வந்து ரோவையும் செகண்ட் நம்பர் வந்து சீட்டையும் குறிக்குது. விச் சீட் வில் த விசிட்டர் வித் டோக்கன் 5,9 ஆக்குபை அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் என்ன சொல்லுவோம்? 5th ரோவில் 9th சீட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க? கேன் ஹீ கோ டு 9th ரோ அண்டு டேக் த 5th சீட். அவர் அந்த டோக்கன் வச்சுருக்காரு, 5,9 டோக்கன் வச்சுருக்கிறவரே
9th ரோவில் 5th சீட்டுக்கு போக முடியுமா? முடியாது. அதனால் 9,5ம் 5,9ம் சேம் லொக்கேஷன் கிடையாது. சேம் லொக்கேஷனா சேம் லொக்கேஷன் கிடையாது. ஸோ இந்த ஆர்டர் பேரில் வந்து ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் தான். நம்பர்ஸ் ஒன்று போல் இருக்கிறதுக்காக அது ஈக்குவல்னு சொல்ல முடியாது. 9,5ம் 5,9ம் வெவ்வேறு லொக்கேஷனை குறிக்கும். What can you say about the tokens 2,3, 6,3 and 10,3 கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? அது 2,3னா செகண்ட் ரோவில் 3rd சீட்டு, 6,3னா 6th ரோவில் 3rd சீட்டு அண்டு 10th ரோவில் 3rd சீட்டு தான் இந்த 3 ஆர்டர் பேரும் குறிக்கும். This is one example where a pair of numbers written in a particular order precisely indicates a location. சரியா? இது ஒரு எக்ஸாம்பிள். ஆர்டர் பேருக்கு எங்கே யார் உட்கார்றது அதை நம்ம குறிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஆர்டர் பேர் பண்ணுவாங்க ரியல் டைமில். such a number pair is called an order pair of numbers. This notion is skillfully used to mathematize the concept of a relation. சரியா? இதுதான் ரிலேஷன். எதுக்கு இது? இந்த ரோக்கும் இந்த சீட்டுக்கும் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்டில் இல்லஸ்ட்ரேஷன் 1 போட்டிருக்காங்க. அதை பார்ப்போம். Let us consider the following 2 sets. A is the set of 3 vegetables and B is the set of 4 fruits. That is A equal to carrot, brinjal, lady's finger and B equal to apple, orange, grapes, strawberry. சரியா? ஏயும் பியும் இதில் எல்லாம் கேரட்ஸ் வெஜிடபிள்ஸும் இதில் எல்லாம் ஃப்ரூட்ஸ் நேம்ஸும் கொடுத்துருக்காங்க. வாட் ஆர் த பாசிபிள் வேஸ் ஆஃப் சூஸிங் எ வெஜிடபிள் வித் அ ஃப்ரூட்டு? இதில் எத்தனை வழிகளில் ஒரு வெஜிடபிளையும் ஒரு ஃப்ரூட்டையும் நம்ம சூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ரைட் சைட் பார்த்தோன்னா வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸில் ஆரோ டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதில் கேரட், பிரிஞ்சால், லேடிஸ் ஃபிங்கர், அப்புறம் இந்த ஃப்ரூட்ஸில் வந்து ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸு, ஸ்ட்ராபெரி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு வெஜிடபிளும் ஒரு கேரட் ஒரு ஃப்ரூட்ஸும் தானே எடுக்கப்புறம். அப்போ ஒரு கேரட்டுக்கு வந்து 4 வேஸ் இருக்குது. ஒரு கேரட் வித் ஆப்பிள், கேரட் வித் ஆரஞ்சு, கேரட் வித் கிரேப்ஸ், கேரட் வித் ஸ்ட்ராபெரி. சரியா? 4 ஆப்ஷன்ஸு. அதே மாதிரி பிரிஞ்சாலுக்கும் 4 ஆப்ஷன்ஸு, லேடிஸ் ஃபிங்கருக்கும் 4 ஆப்ஷன்ஸு. அப்போ 3 இதுக்கு 4 இருக்கும்போது 12 மொத்தம் 12 ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு வரும். 12 ஆர்டர்டு பேர்ஸ் வரும். சரியா? இது வந்து ஆரோ டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இதே டேபிளர் காலத்தில் எப்படின்னா வெஜிடபிள்ஸ் ஏங்கிற செட்டு, சரியா, ஃப்ரூட்ஸ் பிங்கிற செட்டு, அதில் கேரட்டுக்கு சின்னு கொடுத்துருக்காங்க, பிரிஞ்சாலுக்கு பி, லேடிஸ் ஃபிங்கருக்கு எல், ஆப்பிள் ஏ, ஆரஞ்சு ஓ, grapes G, strawberry S ன்னு வச்சுட்டாங்க. We can select them in 12 distinct pairs as given below. அது எப்படி? C, A. C, carrot with apple. C, O, carrot with orange. C, grapes. C, carrot with grapes. C, yes, carrot with strawberry. இப்படி 4 பாயிண்ட்ஸ் பேர்ஸ் வருது. அதே மாதிரி பிரிஞ்சால் வித் ஆல் ஃப்ரூட்ஸு ஒரு 4 பேர்ஸ் வரும். அடுத்து லேடிஸ் ஃபிங்கர்ஸ் வச்சு. சரியா? எல், ஏ, எல், ஓ, எல், ஜி, எல், எஸ்ன்ட்டு. திஸ் கலெக்ஷன் ரெப்ரசன்ஸ் த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் த செட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் செட் ஆஃப் ஃப்ரூட்ஸ். இதுதான் இந்த கலெக்ஷன் தான் என்னென்னா இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு. செட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்டு செட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது. டெஃபினிஷன் பார்ப்போம். டெஃபினிஷன் இஃப் இதை வந்து 2 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இஃப் ஏ அண்ட் பி ஆர் 2 non-empty sets, then the set of all order pairs A, B such that A belongs to A, B belongs to B is called the Cartesian product of A and B and is denoted by A cross B. Thus, A cross B equal to set bracket ordered A, B such that A belongs to A, B belongs to B. சரியா? இது வந்து நம்ம இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா? 2 செட்டு நான் எம்டி செட் இருந்ததுன்னா அதில் இருக்கிற எலமெண்ட்ஸு ஏ, பின்னு, ஏ வந்து ஏல இருக்கும், பி வந்து பியில் இருக்கும். அந்த எலமெண்ட்ஸ் வச்சு ஆர்டர் பேர் க்ரியேட் பண்ணோம் இல்லை? செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர்ஸ் ஏ, பி. ஏலாம் ஃபஸ்ட்டு செட்டு ஏலையும், பிலாம் செகண்ட் செட்டு பிலையும் இருக்கிறது.
இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி. சரியா? அடுத்து நோட்டில் வந்து A cross B is the set of all possible order pairs between the element of A and B such that the first coordinate is an element of A and the second coordinate is an element of B. சரியா? A, B னா A வந்து ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டு, B வந்து செகண்ட் கோஆர்டினேட். A வந்து ஏங்கிற செட்டில் இருக்கும், B ஸ்மால் b வந்து கேபிட்டல் B செட்டில் இருக்கும். சரியா? B cross A செகண்ட் வந்து B cross A is the set of all possible ordered pairs between the elements of A and B such that first coordinate is an element of B, second coordinate is an element of A. இதில் இருக்கிற ஆர்டர் பேர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா B, Aன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் வந்து பியோட செட்லேருந்தும் செகண்ட் கோஆர்டினேட் வந்து ஏயோட செட்லேருந்தும் வரும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து வந்து இஃப் ஏ ஈக்குவல் டு பியாக இருந்துச்சுன்னா தென் ஆர்டர் பேர் வந்து A, B ஈக்குவல் டு B, ஏயாக இருக்கும். சரியா? இதுதான். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு ஆர்டர் பேர்ஸ்னால் என்னன்ட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.